எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு லேயராக பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சில பேருக்கு மைதா பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கோதுமை மாவுலேயும் பரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம். நான் அரை கிலோவில் ஒரு கைப்பிடி அளவு மாவு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லா மாவையும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். நிறைய ஆயில் வேண்டாம், ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை உப்பும் நல்லா கரைஞ்சிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மைதா மாவு அளவுக்கு நம்ம நிறைய ஆயில் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கோதுமை மாவு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். நான் ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ இந்த மாவை நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ மாவு நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டேன். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே மட்டும் கொஞ்சம் ஆயில் நல்லா தடவிடலாம். அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு அளவுக்கு இது ஊறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நமக்கு தேவையான உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது சைஸ் நமக்கு நம்மளோட விருப்பம் தான். சின்ன சின்னதாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை பெருசாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சைஸ் பொறுத்த வரைக்கும் அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி கை இடுக்கில் விட்டு எடுத்தோம்னா ஒரே ஈக்குவலாக நமக்கு மாவு வந்துடும். உருண்டைகளும் ஒரே சைஸில் வரும். இப்போ பிரித்து வச்ச மாவு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் தேய்க்கும் போது நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். அதனால் எல்லாத்தையும் அழகாக நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பரோட்டா தேய்க்கலாம். அதுக்கு நான் ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து கொஞ்சம் மாவும் எடுத்து அதில் போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டா தான் அது ஒட்டாமல் வரும் நல்லா தின்னாக தேய்க்கும் போது. அப்படி இல்லைன்னா மாவுக்கு பதில் ஆயிலும் கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நீட்டமாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அந்த லேயர் வரதுக்காக. இப்போ ஒரு கத்தி ஒன்று எடுத்துட்டு நல்லா கீரல் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது தான் பரோட்டா நல்லா லேயராக அப்படியே பிரிஞ்சு வரும் நம்ம பரோட்டா சுட்டு எடுக்கும்போதே.
இப்போ நான் அது மாதிரி கீரல் மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடு வந்து அப்படியே தள்ளிட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம மாவு போட்டதுனால தான் அது நல்லா அழகாக வந்துட்டு கீழவும் ஒட்டாமல் அப்படியே வருது. இந்த மாதிரி ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு அதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சிட்டேன். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ என்ன மெத்தடில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பரோட்டா வந்து எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வந்துட்டு நமக்கு வரும். இப்போ உருண்டையை வந்து வச்சுட்டு உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக வந்து அழுத்தி விடலாம். அப்புறம் ப்ரெஸ் பண்ணும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. மைதா மாவுனா நம்ம எவ்வளோ வேணால் ப்ரெஸ் பண்ணலாம். கோதுமை மாவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். எப்போவுமே உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக அதை ப்ரெஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க, பரோட்டா வந்து தட்டி முடிச்சாச்சு. இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தவா வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தட்டி வச்ச பரோட்டாவை அதில் போட்டுடுறேன். தவா வந்துட்டு கொஞ்சம் நல்லா கனமாக இருந்தால் தான் கொஞ்சம் பொறுமையாக வேகும். இல்லைன்னா பரோட்டா வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அது எவ்வளோ கனமாக இருக்கோ பரோட்டாவும் அவ்வளோ சாஃப்டாக வந்து கிடைக்கும். இப்போ மேலே ஆயில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி ஹீட்டும் வந்துட்டு ஒரே ஈவனாக இருக்கணும். ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையாக இருந்தாலும் மேலே தீஞ்சிரும், ஹார்டாகிடும், உள்ளெல்லாம் வந்துட்டு வேகாமல் இருக்கும். அதனால் ஹீட்டும் வந்து நம்ம ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அந்த ஹீட்டை குறைச்சிட்டு தான் அடுத்த பரோட்டாவை வந்து போடணும். தோசை தவாவும் நல்லா கனமாக இருந்தால் தான் சாஃப்டாக வந்துட்டு வரும் பரோட்டா வந்துட்டு. இப்போ 2 சைடும் லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம். பரோட்டா சுட்டு எடுக்கும்போது அந்த ஹீட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா போதும். அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அப்படி இல்லை ரொம்ப ஹார்டாக வருது பரோட்டா, வேறு வழியே இல்லைன்னா கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு வரும். இப்போ பரோட்டா வந்து வெந்துடுச்சு. இப்போ மேலே வந்துட்டு லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுடலாம். நிறைய ஆயிலெலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, இப்போ பரோட்டா வந்து எடுத்துடலாம். சூப்பரான பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு கோதுமை மாவில் லேயர் லேயராக. அவ்வளோதாங்க, இப்போ பரோட்டாவை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பரோட்டா வந்து சுட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 இல்லை 3 பரோட்டா வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த லேயர்ஸ் வந்து பிரிஞ்சு வரும். மைதா மாவு அளவுக்கு நமக்கு அடித்து எடுக்க வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். அப்போ தான் அந்த லேயர்ஸ் வந்து பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு லேயர் லேயராக. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.